பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நமது குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் மழை காரணமாக மீன்களின் வரத்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இருந்தபோதும் நம்ம ஒரு 26 வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு மீனுமே எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன்களாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்சுரா எடுத்திருக்கோம். 3 கிலோ 3.5 கிலோ சைஸ் பால்சுரா வந்திருக்கு. அதோட துண்டு போட்டிருக்கோம். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூரை வந்திருக்குது. துண்டில் வெள்ளச்சூரை தான் எடுத்திருக்கோம். அதோட துண்டு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தப்பாறை வந்துருக்கு. பெரிய சைஸ் வத்தப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ் தான் கொடுக்கலாம். தேக்கிட்டார் ஆட் பண்ணி வைக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவல் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமாட்டு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு. எல்லாமே 1 கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவராலே பெரிய இறால் வந்திருக்கு. கிலோக்கு ஜஸ்ட் 15 கவுண்டு தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவலை மீன் வந்திருக்கு. அது முழு மீனாக கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லே வந்து முழு மீனாக கொடுத்துருக்கோம். எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ சைஸ் மீன் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவாழை வந்திருக்குது. இதை சுண்ணாம்பாடன்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு. எல்லாமே 3/4 கிலோலேருந்து 1 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னவரை வந்திருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான சென்னவரை. கிலோக்கு ஜஸ்ட் 4 to 5 தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்திருக்குது. குதிப்பில் என்ன 2 வெரைட்டி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு 8 to 10 தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில் எண்ணெய் 2 வெரைட்டி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு 4-5 தான் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்புவாழை வந்திருக்குது. நல்ல பெரிய சைஸ் துப்புவாழை தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இதுவே பார்த்தீங்கன்னா 3/4 கிலோலேருந்து 1.25 கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது. மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலை வந்திருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான அயிலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிலோக்கு 8 to 10 தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்ணக்குளிச்சாலும் எடுத்திருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவே கிலோக்கு 8-10 தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு. இதை சங்கரா மசாலான்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் 5 to 6 தான் நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பில் சின்ன சைஸ் வந்துருக்கு. அரௌண்ட் 10 நிற்கிற மாட்டேன் சைஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்கு. குதிப்பில் என்ன சின்ன சைஸு அரௌண்ட் 15 to 80 கவுண்டு நிற்க மாட்டேன் சைஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கையெல்லாம் முழு மீன் போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோலேருந்து 1 கிலோ சைஸ் மேலே வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே எங்களோட பீரிஷ் ஃபுட் கடை விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம். உங்கள் தேக்கிட்டால் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் 7558-104-104 நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண 1 ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம். நன்றி.